இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது 67வது திருப்பாடல். இன்னைக்கு கொஞ்சம் எளிமையான பாட்டுக்கள், அப்படியே போக 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 கொஞ்சம் எளிமையாக போயிட்டு இருக்கார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாடும் குடில்கள் தொறும் பாத்திரங்கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. நம்ம சில பேரை பார்க்கிறோம், வாழ்க்கை முழுக்க பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு தெரியல, தான் உழைக்கிறது இல்லை, வாழ்க்கை முழுக்க பிச்சை. அதுவும் கையில ஒரு பாத்திரத்தோட பிச்சை. ஓடும் கவந்தியுமே உறவுன்ன மாதிரி திருவோடு ஒரு பக்கம், கோவண ஒரு பக்கம். அது பரம ஞானிகளுக்கு. ரொம்ப பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் பூரா பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்க? என்ன காரணம்? அவர்கள் அபிராமியை நினைக்காதவர்கள். யாரெல்லாம் அவளை நினைக்கவில்லையோ அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை, ஐயோ பாவம், இப்படி பாடுபடலாமா என்ற கருணை உள்ளத்தோடு 67வது பாடலில் குறிப்பிடுகிறார் நம்முடைய அபிராமி பட்டர். தோத்திரம் செய்து, அம்பாளை பற்றி தோத்திரம் செய்து கொண்டே இருக்கணும். தோத்திரம்னா தெரியுதா? நம்ம திருமுறைகள்ல முழுக்க தோத்திரங்கள். சைவ சித்தாந்தம் ஒரு பக்கம், தோத்திரம் ஒரு பக்கம். தோத்திரம் ஒரு பக்கம், சாத்திரம் ஒரு பக்கம். திருமுறைகள் 12 தோத்திரங்கள், சாஸ்திரங்கள் 14 சாஸ்திரங்கள். தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தோத்திரம் அன்பு பாதையில் ஆண்டவனை நோக்கி செல்லும். சாத்திரங்கள் அறிவு பாதையில் செல்லும். சாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு வேணும், இல்லைன்னா நமக்கு சைவ சித்தாந்தம் புரியாது. தோத்திரத்துக்கு அவ்வளவு அறிவு வேண்டாம், வெறும் மனசு மட்டும் இருந்தா போதும். தன்னை அறியாம மனசு அவகிட்ட போயிடும். அம்பாள் கிட்ட போய் நிற்கிற பொழுது அன்பு மயமாக நீ அவளை வழிபட்டு தோத்திரம் செய்ய வேண்டும், தொழ வேண்டும். மின்போலும் நின் தோற்றம், அவ ஒரு மின்னல் கொடியும் பார், 1000 மின்னலும் பார். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாளும் பார். அதனாலே மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும். மாத்திரைன்னு தெரியுமா? இந்த சுன்ற நேரம், இந்த அளவுக்காவது அவளை மனசுல வைக்கணும். எங்க அது முடியாதா? எதிர்த்தாப்புல அம்பாளை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்துக்காவது மனசாக செலுத்த முடியாதா? அப்படி கூட செலுத்தாத பாவிகள். மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர். அவளை கும்பிடுறேன், பார்க்கிறேன், கண்ணை முடிக்கிறேன், ஆனா கண்ணுக்குள்ள அவ தெரியலையே. அப்ப இன்னும் நான் ஒழுங்கா கும்பிடலைன்னு அர்த்தம். அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு அரை மணி நேரம் பாருங்க, தன்னை அறியாம அன்னைக்கு முழுக்க அந்த காட்சி உங்களுக்கு முன்னால இருக்கு. பண்ணி பாருங்களேன், ஒரு அரை மணி நேரம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, தன்னை அறியாம அந்த காட்சி நமக்குள்ளே நிற்கும். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர். ஒரு மாத்திரை போதாவது அவளை மனசுல வைக்கணும். அப்படி வைக்கலன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம்? வன்மை இருக்காது. வன்மைன்னா கொடைத்தன்மை, வள்ளன்மை. ஆமா, வள்ளலா இருக்கிறதுக்கு பணம் வேணுமா, மனம் வேணுமா? என்னங்க, மனம்தான் வேணும். பணம் இல்லாட்டே கூட மனம் இருந்தா எப்படியாவது கொடுத்துருவான். காரைக்குடியில டாக்டர் அழகப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்த பணத்தை பூரா அள்ளி வாரி கொடுத்து விட்டார். 1947 இருந்து 1957 வரைக்கும் 10 ஆண்டுகளில் ஒரு கல்லூரி கட்டி, பல கல்லூரிகள் கட்டி, அதுக்காக 10 கோடி ரூபாய் மொத்தமா கொடுத்து விட்டார். அவர்கிட்ட கையில காசே கிடையாது, எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சு. சுத்தம். சென்னையில போய் படுத்து கிடக்கிறார், எல்லாம் போச்சு. ஒரு வீடு, அந்த வீட்டையும் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு எழுதி கொடுத்தாச்சு. பாப்பரா இருக்கிறார். அங்கிருந்து இன்னொரு பெரியவர் வருகிறார். இவர் நிலைமையை பார்க்கிறார், ரொம்ப வருத்தமா இருக்கு. 7000 ரூபாய்க்கு ஒரு செக் எழுதினார்.
எப்போ தெரியுமில்ல? 1957. 7,000 ரூபான்னு அப்போ பெரிய தொகை. 7,000 ரூபாய்க்கு ஒரு செக் எழுதினார். எழுதி அவருடைய காரியதரிசி பக்கத்தில் சொன்னார், இவ்வளவு நேரம் இவர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம், இவருக்கு நான் என்னமாவது பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 7,000 ரூபாய்க்கு செக் எழுதி இருக்கிறேன். அவர் கையில கொண்டு போய் அதை கொடுக்கிற அளவுக்கு தகுதி நமக்கு கிடையாது. அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கொடைக்கரம். அவர்கிட்ட போய் ஒரு 7,000 கொடுத்தா அது நமக்கு சரியில்லை, கொடுக்கப்படாது. அப்ப என்ன செய்யலாம்? அவர் பார்க்கிறாப்புல அந்த மேஜையில வச்சுட்டு வந்துருங்க. சரி, இந்த செக்ரட்டரி செயலாளர் அங்கிருந்து வந்தார். 7,000 ரூபாய் செக்கு அப்படி பார்க்கிறார். படுத்திருந்த அழகப்ப செட்டியார் அப்படி கண்ணை முடிக்கிறார். அவர் பார்க்கிறாப்புல எதிர்த்தாப்புல மேஜையில வத்துட்டு தலையை குனிஞ்சு கும்பிட்டுட்டு போயிட்டார். அவர் ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறார். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஒரு அம்மையார் வர்றாங்க. டாக்டர் செட்டியார், போன வருஷம் நீங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த பொழுது பள்ளிக்கூடத்துக்கு என்னமாவது நிதி கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. எப்ப? ஒரு வருஷம் கழிச்சு. இப்ப இங்க எல்லாம் கொடுத்தாச்சு, சுத்தம் ஒண்ணும் கிடையாது. நிதி கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படியா? அந்த செக்கை எடுங்க. செக்கை எடுக்கிறாங்க. அழகப்ப செட்டியார்னு எழுதியிருக்கு. பின்னால கையெழுத்த போட்டார். இந்தாங்க, முடிஞ்சு. உங்களுக்கு மனசு மட்டும் இருந்தா கொடுக்கிறதுக்கு கடவுள் ஏதாச்சும் ஒரு ஏற்பாட்டை பண்ணுவான். மனசு வேணும். நம்மளா இருந்தா கொடுப்போமா? 7,000 இருக்கு, ஒரு 1,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 6,000 எனக்கு கொடுத்துருங்கப்பா. அப்ப மனசு வந்தா கூட என்ன சொல்றாரு? வன்மை போயிடும். அம்பாளை கும்பிடலைன்னா வன்மை வள்ளன்மை போய்விடும். குலம் போய்விடும். குலம்னா நல்ல குடும்பத்துல பிறக்குது. குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டமா போயிடும். கோத்திரம்னா என்ன தெரியுமா? பெரியவர்களின் வம்சாவளி. நீங்க கோத்திரம் எந்த கோத்திரம்னு கேட்பாங்க. காசிவ கோத்திரம் பாங்க. என்ன அர்த்தம்? முன்னோர்கள், ரிஷிகள், பெரியவர்கள், அவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள். அப்படின்னா அந்த தகுதி எனக்கு கொஞ்சமாவது இருக்கணும்ல. கோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி என்ன லாபம்? எனக்கு கொஞ்சமாவது இருக்கணுமல்ல. அந்த தகுதி அதுவும் போயிடும். வன்மை போயிடும், குலம் போயிடும், கோத்திரம் போயிடும். ரொம்ப முக்கியம், கல்வியும் போயிடும். அம்பாளை கும்பிடலைன்னா அறிவு வராது. 3 விதமான பேர் சொல்லுவாங்க. படிக்கிறவன்ல 3 வகை: கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. கற்பூர புத்தின்னா தெரியுமா? கற்பூரத்துக்கிட்ட நெருப்பு காட்டுனா கப்புன்னு பிடிச்சுக்கிறோம். இந்த பையன்கிட்ட ஒண்ணு சொன்னா உடனே பிடிச்சுக்குவான், தெளிவா திருப்பி சொல்லுவான். சுவாமி விவேகானந்தர் மாதிரி 50 பக்கம் படிச்சுட்டு அப்படியே சொல்லுவார். இது கற்பூர புத்தி. 2வது கரி புத்தி. கரி அடுப்புல போட்டு அது ஊது ஊதுன்னு ஊதி அது தீ பிடிக்காம அந்த அம்மா வீட்டுக்காரங்க திட்டுறது தாங்காம கரி தீ பிடிக்கும். எவ்வளவு நேரம் ஆகும்? இது கரி புத்தி. கொஞ்ச நேரம் சொன்னாத்தான் அவனுக்கு மண்டையில ஏறும். இவன் கரி புத்தி. 3வது கதலி புத்தி. கதலின்னா தெரியுமா? வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல நெருப்ப வச்சா வாழைத்தண்டு உருகி நெருப்பை அணைச்சு விடும். இவன் வாத்தியாரை திருத்தி விடுவான். வாத்தியார் 5-3-8ன்னா இவன் 5-3-9 தான். வாத்தியார் இல்லடா 5-3-8, இல்ல சார் 5-3-9, 5-3-8, இல்ல 5-3-9, சரி போடா 5-3-9. நாய்வால நிமித்துறதுக்கு மட்டைய வச்சு கட்டினா மட்டையும் வளைஞ்சு போச்சான். நாய்வால் நிமிரவே இல்லையா. இதுதான் படிப்பு வரல. என்ன பண்றது? யாருக்கு வராது? அம்பாளை தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் வைக்காதவர்களுக்கு வன்மை வராது, குலம் வராது, கோத்திரம் வராது, கல்வி வராது, குணம் வராது, நல்ல குணம் வராது. வள்ளுன்னு விழுகிறானே, ஏன் அம்பாளை கும்பிடல? குணம் குன்றி. ஏன் குன்றின்னாரு? கொஞ்ச நெஞ்சம் இருந்தாலும் காலப்போக்கில் அதுவும் போயிடுமா. ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தாலும் போக போக அதுவும் இல்லாம போயிடுமா.
குன்றி நாளும் குடில்கள் தோறும் வீடு குடிசதோறும் வீடு வீடா தினம் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு கையில ஒரு பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு பலிக்கு பிச்சைக்கு உழலா நிற்பர். சரி, பிச்சையாவது கிடைக்குமா? இல்ல, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். பாதி வீட்டுல போட மாட்டான். பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. அம்பாளை கும்பிடலைன்னா இவளது கஷ்டம். சரி, அம்பாளை கும்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பாட்டு. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. அவள் திருவடியை மனத்தில் வைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத செல்வம் கிடையாதையா, எல்லாம் கிடைக்கும். அவ பெருமை எப்படி தெரியுமா? 5 பூதங்களில் 5 தன்மைகளை அவள் தான் வைத்தாள். இந்த பாருங்க, பார் பார்னா பூமி. இந்த பூமிக்கு சுவை உண்டோ? மண்ணுக்கு உண்டு. தின்னு பார்த்தத்தான் தெரியும். சுவை உண்டு. ஒளி உண்டா? உண்டு. சுவை ஒளி. ஊரு தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாம். ஓசை, மண்ணுல சத்தம் வருமா? நல்லா வரும். கீழே இருந்து சில சமயம் பூகம்பம் ஏற்படுற பொழுது பார்த்திருக்கீங்களா? சத்தம் வரும். நாற்றம் உண்டா? மண் வாசனைங்கிறாங்க. அப்போ 5 உண்டு. உண்டா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 உண்டு. மண்ணுல இதெல்லாம் 5 உண்டு. தண்ணியில நாற்றம் கிடையாது. தண்ணீருக்கு சுவை கிடையாது. நல்லா, அதாவது எப்படி சொல்றேன், மனம் கிடையாது. சுவை உண்டு, மனம் கிடையாது. அப்ப மிச்சம் 4 உண்டு தண்ணிக்கு. இந்த நெருப்புக்கு 3 தான் உண்டு. ஒளி உண்டா? ஆமா சார் உண்டு. தொட்டு பார்த்தா சுடுமா? ஐயோ நல்லா சுடும். அது சத்தம் போடுமா? நெருப்பு எரிகிற போது சத்தம் போடும். 3 தான் உண்டு, மற்ற 2 கிடையாது. காற்று, காற்றுக்கு 2 தான் உண்டு. காற்று படுறது உடம்புல தெரியுமா? அதுக்கு ஊருன்னு பேர். அதுக்கு சவுண்டு உண்டா? ஐயோ சத்தம் தாங்காது. இந்த 2 தான் உண்டு. ஆகாசத்துக்கு எதுவும் கிடையாது, ஓசை தான் உண்டு. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓம்ங்கிற சத்தம் ஆகாசத்துல மேல இருக்கான். எப்படி? இதை மாணிக்க வாசக சாமி பாடுவார். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. 5 4 3 2 1. இதுக்கெல்லாம் இது வச்சது யாரு? இதையெல்லாம் சேர்த்து வச்சது யாரு? முருகு, சுவை, ஒளி, ஊறு, ஒலி, இதையெல்லாம் சேர்த்தது யாரு? அம்பாள் பராசக்தி. பாரும், பார்னா மண்ணு. புனலும், புனல்னா தண்ணி. கனலும் நெருப்பு. வெங்காலும் வெம்மையான காற்று. படர் விசும்பும் விரிஞ்சிருக்கிற ஆகாசம். 5 பூதம் ஆயிடுச்சா? இந்த 5லையும் ஊரும், ஊரும்னா படர்ந்து இருக்கக்கூடிய, 5லையும் படர்ந்து இருக்கக்கூடிய முருகு. முருகுன்னா மனம். முருகுன்னா மனம். சுவை, டேஸ்ட், நாக்கில் வச்சு பார்க்கிறோம். ஒளி, ஒளின்னா வெளிச்சம். ஊறு, ஊருன்னா அது பட்டா தெரியணும், மேல பட்டா தெரியணும். ஊறு தொடு உணர்ச்சி. ஒலி சத்தம். இதையெல்லாம் ஒன்றுபட சேரும் தலைவி. 5 பூதங்களோடு இவற்றை இணைத்த தலைவி. அவளுக்கு என்ன பேரு? சிவகாம சுந்தரி. என்னமோ தெரியல, இவருக்கு தில்லை சிவகாம சுந்தரி மேல ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பாசம். தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே. முதல் பாட்டு காரமர் மேனி. புரியுதா? தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனேங்கிறார். சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரின்னா என்ன அர்த்தம்? சிவனிடம் பேரன்பு கொண்ட அழகி சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனமில்லையே.
ஒரு அர்த்தம், அவர் திருவடியை சார்ந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இன்னொரு அர்த்தம், அவள் திருவடியை சாருவதே ஒரு பெரிய தனம், அவள் திருவடியை சேருவதே ஒரு பெரிய தனம். அப்படி சேரலைன்னா அவன்கிட்ட எந்த பணமும் கிடையாதுன்னு அர்த்தம். அவள் திருவடியை சீரடியை சார்வதற்கே தவம் செய்ய வேண்டும். சுருக்கமா சொல்லுங்க சார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. இவளு செல்வம்னா என்ன? மனசு நிம்மதி. 5 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கவன் செல்வனா இல்ல 50 ரூபா வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறவன் செல்வனா? இவன் தான் செல்வன். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அடுத்த பாட்டு எல்லாரும் சொல்ற பாராயண பாட்டு, அத்தனை பேரும் சொல்றாங்க. அபிராமி அந்தாதின்னா எந்த பாட்டு ஞாபகம் வரும்? இந்த 69வது பாட்டு தான் ஞாபகம் வரும். பெரும்பகுதி பேருக்கு தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓ, இப்போ அபிராமின்னு பேர் வைக்கிறார். 9 இடத்துல அபிராமின்னு பேர் வச்சிருக்கார். முதல் பாட்டில் அபிராமிம்பார், கடைசி ஆத்தாளையங்கள் அபிராமவல்லியம்பார், நடுவில் ஒரு 7 பாட்டு, 9 பாட்டில் நவசக்தி அர்ச்சனை மாதிரி அபிராமி பேரை வச்சு இந்த அந்தாதியை அமைத்திருக்கிறார். தனந்தரும் நல்ல அர்த்தம் புரியும். தனம்னா பணம், செல்வம் கொடுக்கும். ஆமா, செல்வத்தை ஒழுங்கா செலவழிக்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவில்லாதவன் கையில செல்வம் சேர்ந்தால் அவனுக்கும் கேடு, அடுத்தவனுக்கும் கேடு. அற்பனுக்கு பகுசி வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான். இவனும் கெட்டு போவான், பணத்திமிரில அடுத்தவனையும் கஷ்டப்படுத்துவான். தனந்தரும் செல்வத்தை ஒழுங்காய் பயன்படுத்தக்கூடிய அறிவை தரும். இன்னொரு அர்த்தம், தனந்தரும் கல்வி தரும், பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வியை கொடுக்கும். சில பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்காம, சும்மா தான் இருக்கிறேன், வேலை கிடைக்கல. சில பேர் படிச்சுட்டு உடனே வேலை கிடைக்குது. ஏன்? அதுக்கு ரொம்ப நாட்டில் தேவை இருக்கு, சம்பாதிக்கிறான். தனம் தரக்கூடிய கல்வியை தரும். தனந்தரும் 2, கல்வி தரும் 3, ஒரு நாளும் தளர் வரியா மனந்தரும். மனசுல தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்துல விக்ரமாதித்தன் ஒருத்தன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்ரமாதித்தன் கிட்ட 8 லட்சுமியும் இருந்தாங்களாம், அஷ்டலட்சுமியும் இருந்தாங்க. பெரிய மேதை. ஒரு நாள் 8 பேரும் வந்தாங்க. விக்ரமாதித்தா, உனக்கு நேரம் சரியா இல்லை, நாங்க 8 பேரும் உன்னை விட்டுட்டு போக போறோம், போய்க்க. நீ ரொம்ப நல்லவன், சரி, நீதிமான், சரி, அதனால நாங்க 8 பேர்ல யாராவது ஒரு லட்சுமிய உங்ககிட்ட விட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறோம். யாரு உனக்கு வேணும்? தனலட்சுமியா? தானிய லட்சுமியா? ஒண்ணு வேண்டாம், தைரிய லட்சுமி மட்டும் எங்கிட்ட இருக்கட்டும், மற்ற 7 பேரும் போங்க. எந்த லட்சுமி? தைரிய லட்சுமி. ஒரு நாளும் தளர்வரியா மனம், தைரிய லட்சுமி மட்டும் எங்கிட்ட இருக்கட்டும், மற்ற 7 பேரும் போங்க. 7 பேரும் போனாங்களாம், திரும்பி வந்துட்டாங்களாம். என்ன வர்றீங்க? தைரிய லட்சுமி எங்கே இருக்காளோ அங்கதான் நாங்க 7 பேரும் இருக்க முடியும், வேற வழி இல்லை. அம்பாளை கும்பிட்டா தைரிய லட்சுமி கிடைப்பாள். ஒரு நாடும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும். எதை நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீர்கள். அம்பாளை கும்பிட்டுக்கிட்டே இருங்க, அம்பாளாவே மாறிடுவான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆஞ்சநேயராக மாறி ராமனை பக்தி செய்ய தொடங்கினார். மனசளவில் நான் ஆஞ்சநேயர், நான் ஆஞ்சநேயர் எப்ப பார்த்தாலும் நினைக்கிறது. கனி, காய், கிழங்கு அதைத்தான் சாப்பிடுறது, மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்கிறது. ராமகிருஷ்ணர் எழுதுகிறார், கொஞ்ச நாளில் எனக்கு வால் போன்ற ஒரு உறுப்பு முளைக்க தொடங்கிற்று. நீ எதை நினைக்கிறியோ அதுவா மாறி போயிடுவேன். சில பேர் எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசு கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அவனே அப்படி ஆயிடுவேன்.
நீ எதை நினைக்கிறியோ அது அம்பாளை நினைச்சா நீ அவளுடைய தெய்வ வடிவத்தை அம்பிகை தியானம் செய்ய செய்ய அழகான தெய்வ வடிவம் உண்டாகும். அடுத்தது நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் யோக்கியங்களுடைய நட்பு கிடைக்கும். வஞ்சகன் இல்லாதவன் நட்பு கிடைக்கும். ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். நல்லவங்க நட்பு கிடைக்கும். ஏன் சார் இவ்வளவு சொன்னேன், இன்னும் புரியிறாப்புல சொல்றேன், முடிக்கணும். நல்லன எல்லாம் தரும் போப்பா. எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் கொடுக்கும். என்ன அர்த்தம்? அம்பாள் எதை கொடுக்கிறாளோ அது உனக்கு நல்லது. நீ பாட்டுக்கு உன்னை கேட்காத, அவ எதை கொடுக்கிறாளோ அது உனக்கு நல்லது. ஒரு கதவை சாத்தினால் 2 கதவுகள் திறக்கப்படும். மகாபாரதம். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் ராஜ்யத்தை பேரன் பரீட்சித்துக்கிட்ட கொடுத்துட்டு 5 பேரும் நாட்டிலிருந்து கைலாசத்துக்கு போறோம்னு புறப்பட்டாங்க. கூட பாஞ்சாலி 6 பேரும் புறப்பட்டாங்க. இந்த பத்ரிநாத்துக்கு முன்னால ஒரு சின்ன கிராமம், அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. 5 பேரும் 6 பேரும் தவம் பண்றாங்க. யாரை பார்க்கணும்? சிவபெருமானை பார்க்கணும். சிவபெருமான் காட்சி கொடுக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க 5 பேருக்கும் உதவி பண்றது கிருஷ்ணன், ஆனா 5 பேரும் பண்றது சிவ பூஜை. இவங்க 5 பேரும் பூஜை பண்றது சிவபெருமானை, ஆனா இவங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் உதவி பண்றது கிருஷ்ண பரமாத்மா. அதான் அந்த ஒத்துமை. சிவன் என்பது கணவன், பெருமாள் என்பது மனைவி, அவ்வளவுதான். அரனுக்கு பெண்பால் அரி. சிவபெருமானை பார்க்கணும், கைலாசம் போகணும். தவம் பண்ணாங்களா? சிவபெருமான் வரவே இல்லை. அம்பாள் பராசக்தி தான் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு சிவபெருமான் காட்சி தர மாட்டார். ஏன்? உன்னாலதான் மகாபாரத யுத்தம் வந்தது. நீதான் அதுக்கு காரணம். 18 அக்ரோனி சேனை அழிந்து விட்டது. ஒரு அக்ரோனின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேராம். 18 அக்ரோனின்னா 45 லட்சம் பேர் ஒன்னாலே அழிந்து விட்டார்கள். அதனாலே சிவபெருமான் உனக்கு நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டார். அம்மா நீதாம்மா காப்பாற்றணும். அவரு வடிவத்தை மாத்தி காட்சி கொடுப்பார். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி, என்ன வடிவத்தில் வருவார்? சிவபெருமானாக வரமாட்டார், எப்படி வேணாலும் வருவார். சரி, புறப்பட்டு எங்க போனாங்க? கேதாருக்கு போனாங்க. கேதார்நாத்தில் தான் அம்பாள் தவம் செய்து சிவபெருமானுடைய இடது பாகத்தை பெற்றாள். கேதார கௌரி விரதம் தீபாவளியை ஒட்டி நடத்துவாங்க. சுமங்கிலிகள் நித்திய சுமங்கிலியாக இருப்பதற்கு கேதார கௌரி விரதம் நடத்துவார்கள். கேதாரத்தில் அம்பாளுக்கு பேர் என்ன? கௌரி. கேதாரத்துக்கு போ. 5 பேரும் பாஞ்சாலியும் திருக்கேதார் அங்க போயிருக்காங்க. அப்ப அங்க கோயில் எல்லாம் கிடையாது. மலை, பனி, அழகு நந்தா ஆறு எல்லாம் ஓடுது. அப்படியே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு முரட்டு எரும மாடு வந்தது. வாழை தூக்கி விட்டு சரியான எரும மாடு. இவங்க பார்த்தாங்க, இது ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு அதை விரட்டுறாங்க. அது ஓடுது. பிடிக்கணும்னு நினைச்சான் பீமன். திடீர்னு ஒரு நினைப்பு, ஆமா இது சிவபெருமானா இருந்துட்டா. அதான் இன்ட்யூஷன். வேகமா ஓடுனா, வாழை பிடிச்சானா அது பூமிக்குள்ள போயிடுச்சு. இவன் கையில வாளும் எரும மாட்டினுடைய பின்பகுதிக்கு மட்டும் மாட்டிக்கிச்சு. பூமிக்கு மேல அது, கீழே மாடு, அப்படியே கல்லாயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு கேதார்நாத் கோயில். கேதாரநாதர் போய் தொட்டு பாருங்க, எரும மாட்டு முதுகு. நான் போய் பார்த்துருக்கேன். வெண்ணெய் வச்சு கும்பிடுவாங்க அந்த இடத்துல. எரும மாட்டு முதுகு பார்த்திருக்கீங்களா? வால் இருக்கிற பகுதி, அவ்வளவுதான் கேதார ஈஸ்வரர். பூமியில முளைச்சலிங்கம், யாரும் அசைக்க முடியாது. அப்பத்தான் தோணுது, பெருமானே இப்படி ஏமாத்தி விட்டியே. அருள் பண்ணது யாரு? அம்பாள். அம்பாள் என்ன சொல்றா? கேதார்ல இருந்து பத்ரிக்கு போ. பத்ரிநாத்துக்கு போறாங்க. பத்ரிநாத்துல நாராயணனை கும்பிடுறாங்க.
எதிர்த்தாப்புல பார் சரஸ்வதி நதி. ஆமா, அங்க பார்க்கலாம். சரஸ்வதி மேலே இருந்து அப்படியே அருவியா கொட்டுது, நல்ல சத்தம் கேட்குது, நல்லா பார்க்கலாம். கொஞ்ச தூரம் போனா காணாம போயிடுது, பூமிக்கு கீழே போயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியை காணோம். பிரயாகையில சரஸ்வதி எழுகிறாள்னு சொல்றாங்க, அதுவும் பூமிக்கு கீழே. இதெல்லாம் அங்க பார்க்கலாம். 5 பேரையும் பாஞ்சாலியையும் அழைத்து சென்ற அம்பாள் பராசக்தி தர்மராஜாவை பார்க்கிறார். இனிமேல் நீங்கள் ஒவ்வொருவராக கைலாசம் சேருவீர்கள். முதல்ல பாஞ்சாலி விழுந்து இறந்து போயிட்டான், கண்ணீர் வருது. அடுத்தாப்புல சகாதேவன் கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நகுலன், அவ்வளவுதான். அர்ஜுனன் விழுந்துட்டான், பீமன் விழுந்துட்டான். தர்மராஜா மட்டும் தனியா போயிட்டு இருக்கிறார். கூட ஒரு நாய் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. தர்மராஜா எங்க போனார் தெரியுமா? வசுதாரான்னு ஒரு பெரிய அருவி, அந்த வசுதாராங்கிற அருவிக்கு பக்கத்துல போயிட்டார். அந்த இன்னைக்கு அது இருக்குதுங்க. ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டம், மலையில ஏறி இறங்கணும். வசுதாராவில் போய் குளிச்சா சுகமா இருக்குமா. அங்க பக்கத்துல குகை, அதுல போய் படுக்கணும் போல தோணுமா. படுத்தா முடிஞ்சு போயிடுவான். அங்க எலும்பு கூடு கிடக்கு வசுதாராவில் குகையில. எங்க? பத்ரிநாத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் மேல ஏறி சரஸ்வதியை தாண்டி போகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப அவர் கூட நாய் வந்துதா, தேவலோகத்திலிருந்து ஒருத்தர் வர்றார். தர்மராஜா நீ மட்டும் வா. மாட்டேன், என்னை விடாம வருது இந்த நாய், அதையும் கூட்டிக்கிட்டு தான் வருவேன். நீ மட்டும்தான் வரலாம். அப்ப நான் வரல. சடார்னு திரும்புறார். நாய் தர்மனா மாறி நிற்குது. நான் தர்ம தேவதை, உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது, வா மேல போகலாம். தர்மராஜா சொன்னாராம், என் தம்பிகள் என் மனைவி எல்லாம் கைலாசம் போயிட்டாங்க, நீ வா. அருள் பண்ணது யாரு? அம்பாள் பராசக்தி. எல்லாம் கொடுப்பா, தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அதில் முக்கியம். எல்லாருக்குமா? கியூவில் வந்து நின்று அத்தனை பேருக்கு சுண்டல் கொடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாளா? மாட்டாளே. யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. அதுதான் முக்கியம். நீ அவள்பால் அன்பு செலுத்தினால் இவளது கொடுப்பாள், அன்பு செய்தால் கொடுப்பாள், வம்பு செய்தால் கொடுக்க மாட்டாள். அவள் தானே. அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள், கனந்தரும் பூங்குழலாள். அபிராமி, கனம்னா மேகம். மேகம் போன்ற பூங்குழலை, பூவணிந்த குழலை உடைய அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை பட்டால் இவளதும் கிடைக்கும். இது நூலுக்கு பலன் சொல்றது. பொதுவா நூலுக்கு பலன் கடைசியா தானே சொல்லுவாங்க. எல்லாம் முடிய விட்டு இதை படிச்சா இன்னது கிடைக்கும். இவர் என்னடான்னா 69ஆம் பாட்டுல குறுக்குல இதை கொண்டே வச்சு நூலுக்கு பலன் சொல்றார். ஏன்? இந்த மாம்பழம் பார்த்திருக்கீங்களா? மாம்பழத்துல கொட்டை இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கொட்டை ஓரத்துல இருக்குமா, நடுவில் இருக்குமா? நடுவில் இருக்கும். விதை, அதை வச்சுதான் அடுத்த மாம்பழம். முக்கியமானது விதையை நடுவிலே வைப்பது போல பலனை நடுவிலே வைத்து அற்புதமாய் அமைத்திருக்கிறார் நம்முடைய அபிராமி பட்டர். தனந்தரும் கல்வி தரும் அத்தனை பேரும் பாடம் பண்ணக்கூடிய திருப்பாடல் இந்த 69ஆம் பாடல். கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். அம்பாளை பார்க்கிறேன். இது எந்த அம்பாள் தெரியுமா? மதுரை மீனாட்சி. இந்த 70ஆம் பாட்டு மதுரை மீனாட்சி. அவளுக்கு என்ன பேரு? ராஜமாதங்கின்னு பேரு. தெரியுமா? தட்சனுடைய யாகம் முடிஞ்சது. அம்பாள் பராசக்தி. நான் முன்னால ஒரு தரம் இந்த கதையை சொல்லி இருக்கிறேன். இங்கே அம்பாள் பராசக்தி தன் உடம்பை 51 இடங்களில் பிச்சு எரிந்து விட்டாள். இனிமேல் தட்சன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம். பிச்சு எரிஞ்சதில இதயம் விழுந்த இடம் மதுரை. அவளுடைய ஹார்ட், இதயம் விழுந்த இடம் மதுரை. அப்படி விழுந்துதான் மதங்க முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம்.
மதங்க முனிவர் பார்க்கிறார், இது அம்பாளுடைய இதயம் துடித்து கொண்டு விழுகிறது. அதை எடுத்தார், வச்சார், ஸ்ரீ சக்கரத்தை வச்சார், ஒரு மரகத கல்லை கொண்டு வந்தார், கையினாலே செதுக்கினார். மீனாட்சியினுடைய திருமேனி மரகத கல்லால் ஆனது. அதை உளி கொண்டு செதுக்காமல் கையினால் செதுக்கி வைத்தவர் மதங்க முனிவர். இப்பவும் மீனாட்சி பக்கத்துல போய் பாருங்க, சொர சொரான்னு இருக்கும். இந்த அம்மி பொழிவாங்க பார்த்திருக்கீங்களா வீடுகள்ல? அப்படி இருக்கும், வலுவழுப்பா இருக்காது. மற்ற மூர்த்திகள்லாம் வலுவலுன்னு இருக்கும், மீனாட்சி திருமேனி மட்டும் சொர சொரப்பா இருக்கும். நான் பக்கத்துல போய் பார்த்திருக்கேன். இந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு தொட்டே பார்க்கலாம். நாளைக்கு கும்பாபிஷேகம்னா இன்னைக்கு உள்ள போய் தொட்டே பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா அம்பாளுடைய முகம், அந்த பொலிவு, அந்த கடைக்கண், அந்த மீன் போன்ற கண் எல்லாத்தையும் பக்கத்துல நின்று பார்க்கலாம். தினம் அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த அர்ச்சகர்களுக்குத்தான் கிடைக்கும். ஆனா அவங்க பார்க்கறது இல்லை. நம்ம வெளியே நிக்கிற நமக்கு பார்க்கணும்னு தோணுது. அவங்க கடவுளுக்கு பக்கத்தில் நின்றாலும் மனசளவில் கடவுளை விட்டு தூரத்தில் போய்விட்டார்கள். நம்ம கடவுளை விட்டு தூரத்தில் இருந்தாலும் மனசளவில் மீனாட்சிக்கு பக்கத்தில் போயிட்டோம். மீனாட்சி இருக்கிற இடம் எது தெரியுமா? அமுத கடல் நடுவிலே மணித்வீபம், மணித்வீபம் அதுக்கு பேர். அந்த இடத்துல கடம்ப மரம், கடம்ப மரத்தின் அடியில் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு தேவி புராணங்கள் சொல்கின்றன. மதுரைக்கு பேரு தெரியுமா? கடம்பவனம். கன்னிவனநாதாங்கிறார் பட்டினத்து சாமி. எல்லாரும் கடம்பவனநாதாம்பாங்க. இவரு கன்னிவனம். கன்னி யாரு? மீனாட்சி. கன்னிவனநாதாங்கிறார். கடம்ப மரம். இன்னைக்கும் ஒரே ஒரு கடம்ப மரம் கோயிலுக்குள்ளே இருக்கு. அது அப்படி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. கடம்பவனம். அம்பாளுக்கு என்ன பேரு? சியாமளா. யாமலை சிவபெருமான சேர்த்தா சியாமலை. அவளை பாடுற பாட்டு இந்த பாட்டு. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். இந்த சியாமலை வடிவத்தை கண்டு கொண்டேன். கண்ணால் கண்டேன், மனத்துள் கொண்டேன். கண்டு கொண்டேன் முந்தையும் சொல்லி இருக்கார். இதே மாதிரி இவர் கண்ட சியாமல வடிவம் இது. கண்டு கொண்டேன், கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். எங்கே? கடம்பாடவியில். கடம்ப அடவி, கடம்ப வனம், மதுரையில். பண்களிக்கும் குரல் வீணையும். இவள் பேசினாளா வீணைக்கும் ராகங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சா. நம்மளை விட நல்லா பேசுறாளே. பண்களிக்கும் குரல் வீணையும். இவள் குரல் இசை கேட்டு வீணை மகிழ்கிறது. பண்களிக்கும் குரல் வீணையும். கையும் பயோதரமும். பயோதரம்னா மார்பு, ஞானப்பால் கொடுக்கிற திருமார்பு. அவளுடைய திருக்கரம், இந்த கை பார்த்திருக்கீங்களா? மீனாட்சி அப்படி வச்சிருப்பான். அதுவே பேரழகா இருக்கும். மீனாட்சியுடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா அந்த கை இப்படி இருக்கும். கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி. இந்த பச்சை பசேல்னு இருந்தா பூமி சந்தோஷப்படுமா. ஒண்ணுமில்லாம போனா, பாலைவனமா போனா பூமி வருத்தப்படுமா. மண்களிக்கும் பச்சை வண்ணம். பச்சை வண்ணத்தை பார்த்தால் பூமிக்கு மட்டுமில்ல நம்மளுக்கும் தான் சந்தோஷம். பச்சை பசேல்னு இருந்தா நல்லா இருக்குமில்ல. ரெண்டு பக்கத்திலையும் மரங்கள், பாதை. பெங்களூர் போய் பாருங்க, அழகா இருக்கு. நாங்க தமிழ்நாட்டில் பாதி மரத்தை வெட்டி ஒரு வழி பண்ணிவிட்டோம். மரத்தோடு இருந்தா நல்லா இருக்கும். காவேரிக்கு பக்கத்துல போனா கண்ணு குழுகுழுன்னு இருக்கும். பச்சை, அம்பாள் நிறம் பச்சை. அதனால மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல. அவளுக்கு பேரு மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டதுனாலே ராஜமாதங்கின்னு பேர். மதங்கர் குல. மதங்கர் குலத்தை சேர்ந்த பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. சியாமலா தண்டகம் மதங்க முனிவருடைய கன்னி. அவளை மனத்தால் தியானிப்போம். மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. இந்த ஒன்று சொன்னார் பாருங்க, என்னது? பண்களிக்கும் குரல் வீணையும். அவ பேச ஆரம்பிச்சா வீணைக்கு சந்தோஷமா இருக்குமா. என்னை விட நல்லா இருக்கு.
குற்றாலத்தில் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? குற்றாலம் போயிருக்கீங்கள்ல, குற்றாலத்தில் பெருமானுக்கு பேரு குற்றாலநாதர், அம்பாளுக்கு பேரு குழல் மொழி, குழல் வாய்மொழி. குழல் மொழி இடத்தார் குறும்பலா உடையார் அடகு சந்நிதிவாள் அம்பல விநாயகா. குற்றால குறவஞ்சி. அவளுக்கு என்ன பேரு? குழல் வாய்மொழி. குழல் போன்ற மொழியை உடையவள். வேதாரண்யத்தில் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? யாழை பழித்த மொழியாள். ஒன்னு சொல்றேன், கலைமகள் வீணை வாசிச்சாளாம். இது சௌந்தரிய லகரி. ஆதிசங்கரர் சொல்றார், கலைமகள் அவதான் வீணைக்கே பிறந்தவள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கலைமகள் வீணை வாசிச்சாளாம். எல்லாரும் கேட்டாங்களாம். அம்பாளும் உட்கார்ந்து மீனாட்சியும் கேட்டாளாம், உன்னுடைய வீணை நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாடுனாலாம். கலைமகள் பார்த்துட்டு வீணையை மூடி வச்சுட்டாளாம். நான் தான் உன்னை பாராட்டுறேன், நீ இன்னும் பாட வேண்டியதுதானே. உங்க குரலை கேட்டேன், வீணைக்கு வெக்க வந்துருச்சு, எனக்கு வெக்க வந்துருச்சு, மூடி வச்சுட்டேன். உங்க குரல் வீணையை விட நல்லா இருக்கு, அப்புறம் இனிமே என்ன வீணை? நீங்க பேசினா போதும்மா, இனிமே இந்த வீணை வச்சு நான் மீட்டி என்ன பண்றேன், தூக்கி வை. யாழை பழித்த மொழியாள்னு வேதாரண்யத்துல பேரு. கலைமகள் கையில வீணை கிடையாது. இதான் கதை. வீணையை தூக்கி தனியா வச்சு விட்டாளாம். சௌந்தரிய லகரி. அம்பாள் எப்படி? கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும். அந்த வீணையை வைத்திருக்கக்கூடிய கையும் பயோதரமும் மார்பும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் பச்சை பசேர்ந்து இருக்கிற திருமேனியும் மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. அவள் பேரழகுக்கு எல்லையே கிடையாது. எளிமையான பாட்டுகள், அப்படியே அவளை நினைச்சு தோத்திரம் பண்ணக்கூடிய பாட்டுகள். இந்த 71வது பாட்டு. ஆமா, அபிராமின்னா என்ன அர்த்தம்? இப்பத்தான் சொல்ல போறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அவளுக்கு சமமான அழகு யாருக்கும் கிடையாது. அழகு போட்டி வச்சா அவதான் பெர்மனண்டா பிரைஸ் வாங்குவா. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அழகுன்னா என்னங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த அழகு போட்டின்னா ஆளு வடிவத்தையும் நிறத்தையும் வச்சு மட்டும் பரிசு கொடுக்க மாட்டாங்க. சில தேர்வுகள் வைப்பாங்க, சில கேள்வி கேட்பாங்க, பதிலெல்லாம் ஒழுங்கா சொல்லணும். அதுக்கு அப்புறம்தான் அழகு போட்டி. நீங்க பாட்டுக்கு நான் ஆள் அழகா இருக்கிறேன் அதனால எனக்கு பரிசு கிடைக்கும் நினைக்காதீங்க. அழகுன்னா என்ன? 1 வடிவத்தின் அழகு, 2 குணத்தின் அழகு, 3 அறிவின் அழகு. அவளுக்கு 3 அழகு உண்டு. குண அழகு இருக்கணும்ல. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ராமனை பத்தி கம்பர் சொல்றார். ராமன் நடந்து போறான். ராமன் முன்னால, நடுவில் சீதை, பின்னால லக்ஷ்மணன், மேல இருந்து கம்பர் பார்க்கிறார். என்ன சாருங்க கூடாது, கவிஞன் எப்ப வேணாலும் பார்ப்பான். அவன் காலத்தை கடந்தவன். மேல இருந்து பார்க்கிறார். முதல்ல யாரு போறா? ராமன் போறான். சூரியனை பார்த்தாராம், ராமனை பார்த்தாராம், திரும்ப சூரியனை பார்த்தாராம். ராமனை பார்த்த கண்ணுக்கு சூரியன் மின்மினி பூச்சியா தெரிகிறானாம். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. வெய்யோன்னா சூரியன், சூரியனுடைய ஒளி ராமனுடைய ஒளியினாலே ஒண்ணுமில்லாம போக மறைய. பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். சீதையினுடைய இடை பொய்யோன்னு சொல்றாப்புல இருக்கான். இந்த பின்னால போற தம்பி இளையான். இளையான்னா தெரியுமா? இளையவன் ஒரு அர்த்தம், யாருக்கும் இழைக்காதவன் ஒரு அர்த்தம். இந்திரஜித்தை வெல்லக்கூடிய ஆற்றல் ராமனுக்கு கூட கிடையாது, இளையவனான லக்ஷ்மணனுக்குத்தான் உண்டு. இந்திரஜித்தை கொல்லணும்னா 14 வருஷம் சாப்பிடக்கூடாது, தூங்கப்படாது. ராமனால முடியலையே, லக்ஷ்மணன் தானே தூங்காம இருந்தான். அதனாலே அவன் யாரு? இழைக்காதவன். அருமையான வரி. எப்படி? வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. 5 4 வச்சார். ராமன் நிறம் கருப்பு,
மையா கண்ணுக்கு போடுற மை மாதிரி இருக்கிறான். தப்பு தப்பு. கண்ணுக்கு போடுற மையி அதை கண்ணுல போட்டா நல்லாத்தான் இருக்கும், கொஞ்சம் கண்ணுக்குள்ள பட்டா கரிக்கும். ரொம்ப அதிகமா போய் இழுதி விட்டா கன்றாவியா இருக்கும். ஏமா நல்லா தானே இருந்த, ஏன் இந்த கண்மை போட்ட கேட்கிறமா இல்லையா? இவன் அப்படி இல்லை, இவன் அழகு பேரழகு. அப்போ மையோன்னு சொன்னேன், தப்பு. மரகதமோ, ஐயோ மரகதங்கிறது கல்லு. இவன் கல்லு இல்ல, இவனை நினைச்ச மனசு கூட கனியும். அப்ப அதையும் தள்ளு. மையோ மரகதமோ மறிகடலோ, ஒருவேளை கடல் நிறமோ இருக்கும், அதுவும் தப்பு. ஏன்? கடல் தண்ணி உப்பு. இவனை நினைச்சு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் கூட இனிப்பாய் இருக்கும். அப்ப கடல் தண்ணியும் இல்ல, அதையும் தள்ளு. ஒருவேளை மேகமோ மழையோ, வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, மழை தரக்கூடிய மேகமோ, அதுவும் தப்பு. ஏன்? மேகம் பெய்ய வேண்டிய காலத்துல பெய்யாது, பெய்ய வேண்டாத காலத்துல பெய்யும். பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாது, பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். ஒரு பக்கம் பஞ்சமா இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளமா இருக்கும். இவன் அப்படி இல்லை. சே, நான் 4 ஓமை வச்சேன், இந்த ராமன் 4 ஓமையை தாண்டி நிக்கிறான். கம்பன் பார்த்தான், இவனை சொல்ல முடியலே, சொல்ல முடியாத அழகு. அதனால ஐயோ ஐயோ என்னால சொல்ல முடியலையே. பாட்டுங்க. வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான். அடியாத அழகு, அதுதான் அழகுக்கொருவரும் ஒவ்வாத வண்டி. அது அன்னை, இது தங்கச்சி. வடிவத்தின் அழகு, குணத்தின் அழகு, அடியா அழகு, அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள். அவ கால் செவந்து போச்சான். ஏன்? அம்பாள் இருக்கிற இடம் இருக்கே, அதுக்கு சிந்தாமணி மாளிகைன்னு பேர். அம்பாள் இருக்கிற அரண்மனைக்கு என்ன பேரா? இதெல்லாம் தேவி பாகவதத்தை எடுங்க, என்ன பேரு? சிந்தாமணின்னு பேரா. அந்த சிந்தாமணிங்கிற இடத்துல 4 பக்கத்திலையும் 4 கதவா, 4 கதவு வழியாகவும் உள்ள வரலாமா. 4 பக்கத்திலையும் படிகள், 4 வேதங்களாம். அம்பாள் நம்மள்கிட்ட வரணும்னா இறங்கி வருவா, மனசு இறங்கியும் வருவாள். திரும்ப ஏறி போவா, திரும்ப வருவா, திரும்ப ஏறி போவா. வேதங்களில் நடந்து நடந்து பழகி அவள் கால்கள் சிவந்து போய்விட்டன. அதனால என்ன சொல்றார்? அருமறைகள். மறைனா என்ன? வேதம். பழகி சிவந்த பதாம்புயத்தாள், பத அம்புயத்தாள், திருவடியாகிற தாமரையை உடையவள், அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள், பனிமாமதியின் குளவி திருமுடி கோமலையாமலை. அதான் அற்புதமான இடம். அவ தலையிலையும் சந்திரன் இருக்கிறான். என்ன சார்? சிவபெருமான் தலையில தானே இருப்பான். சிவபெருமான்ல பாதி அம்மா தான். அதனால அங்கே என்ன உண்டோ அதுல 50% இங்க வரணும். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் காலில் விழுந்த பொழுது சிவபெருமான் தூக்கி தலையில வச்சுக்கிட்டாராம். அட, காலில் விழுந்தவனுக்கு ஒரு 100 வெள்ளியை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, ஏன் தலையில தூக்கி வச்சுக்கணும்? அதனாலதான் சிவபெருமான் பைத்தியக்காரன் சொன்னாங்க. தலையில தூக்கி வச்சதுனாலே அழிய வேண்டிய சந்திரன் அழியாமல் காப்பாற்றப்பட்டான். அந்த கருணை அம்பாளுக்கு உண்டு. அவளுக்கு பேர் தெரியுமா? இந்த பெண்கள் தலையில பிறை மாதிரி ஒண்ணு அந்த காலத்துல வைப்பாங்களாம். அதுக்கு பேரு சந்திரப்பறவைன்னு பேர். நம்ம திருப்பதி பெருமாள் ராத்திரிக்கு வாகனத்துல சந்திரப்பறவையில வருவார். சந்திரன் மாதிரி இருக்காது. அந்த பெண்கள் அணியக்கூடிய அணி இந்த தலையில சந்திரப்பறவைன்னு பேர். அம்பாளுக்கு சந்திரனே அணிகலன். என்ன சந்திரப்பறவை? சந்திரன் மாதிரி என்ன? சந்திரனே அணிகலன். பனிமாமதியின் குளவி, குளவின்னா குழந்தை சந்திரன். பனிமாமதியின் குளவி திருமுடி கோமள, கோமளம்னா அழகானவள். யாமலை கொம்பிருக்க, யாமலைன்னா ஞானம் தரக்கூடிய
தரக்கூடியவள். அம்பாள் மீனாட்சிக்கு என்ன பேரு? சியாமளா. சி என்பது சிவம், யாமளை என்பது ஞானம், சிவஞானம் தரக்கூடியவள். அதனாலதான் அவளுக்கு என்ன பேரு? சியாமளா. அவளை வழிபாடு பண்ணினா எதிர்த்தாப்புல காட்சி கொடுப்பா. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால பீட்டர் ரோஸ்ன்னு ஒரு வெள்ளைக்காரன், நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஒரு வெள்ளைக்காரன் பேர் என்ன? பீட்டர் ரோஸ், கலெக்டர். அந்த காலத்தில் கலெக்டருக்கு ராஜ மரியாதை, அவன் தான் எல்லாம். மதுரையில் கலெக்டர் பீட்டர் ரோஸ். கோயிலுக்கு உள்ள போக முடியாது, என்ன கிறிஸ்தவன். ஒரு குதிரையில போவான், காலில் செருப்பு போட்டிருப்பான், சித்திரை வீதியை சுத்துவான், கோபுரத்தை பார்ப்பான், மனசுக்குள்ளே கும்பிடுவான். மேரியும் மாரியும் ஒண்ணுதான் அவனுக்கு. அப்படியே அம்பாள் கும்பிட்டு போயிடுவான். ஒரு நாள் படுத்து கிடந்தான். அவனுடைய சின்ன அரண்மனை, தூக்கம் வரல, ரொம்ப வேர்த்துது. அந்த காலத்துல ஃபேன் கிடையாது, பங்கா போட்டு இழுக்கிறது, பங்கா இழுக்கிற ஆளு வரல, வேர்த்துது. வெளியே ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், அதுல ராத்திரி படுத்தானா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூங்குறான், யாரோ தட்டி எழுப்புறாங்க. முழிச்சு பார்க்கறான், பச்சையோட பச்சை பசையல்னு ஒரு பொண்ணு, பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். சிரிச்சபடி நிற்கிறான். இங்க வா 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 எந்திரிக்கிறான். ஷூ போடாம ஐயா வெளியில போக மாட்டார். போய் ஷூவை மாட்டி அது வரைக்கும் அவன் நிற்கிறான். இவன் வந்ததுக்கு அப்புறம் மலையில போறான். இவன் பின்னாலே போறான். அந்த இடத்தை விட்டு வந்தாச்சு. வெளியில கேட்டு வரைக்கும் போயிட்டார். பீட்டர் ரோஸ் பின்னாலே போக கேட்டு கிட்ட நின்று லேசா அப்படி திரும்பி அந்த கடற்கண்ணால ஒரு பார்வை பார்த்துட்டு மறைஞ்சிட்டான். இவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு வந்தது யாருன்னு தெரியல, எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு, ஒன்றும் புரியலையே. இது என்ன கனவா நனவா? பெரிய சத்தம் கேட்டது. இவன் படுத்திருந்த இடத்துல இடி விழுந்து கதை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இவனுக்கு எப்படி இருக்கும்? நான் படுத்திருந்தா என் கதை முடிஞ்சிருக்கும். இப்ப கட்டடத்தின் கதை தான் முடிஞ்சது, இல்லைன்னா எங்கதை முடிஞ்சிருக்கும். யாரு காப்பாற்றினா? அம்பாள் மீனாட்சி காப்பாற்றினாள். நான் கூட பாவி காலில் செருப்பு மாட்டிக்கிட்டு போனேன். அவ ஐயோ காலில் செருப்பு இல்லாம போனாளே. இந்த கல்லும் முள்ளும் அவ காலில் குத்துமேன். அணியார் அரவிந்தம் அரும்புமதோ துணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இந்த மனசாகிற கல்லுல முருகா உன்னுடைய திருவடி தாமரை பட்டால் உனக்கு வலிக்குமே. அம்பாள் உனக்கு வலிக்குமே. நான் முட்டாள் பாவி இரு, உனக்கு நான் வைரம் அமைத்த செருப்பு 2 தயார் பண்ணி கொடுக்கிறேன். நீ செருப்பு இல்லாமல வந்த, ஓடுனா விழுந்தான், அந்த கோயில் வாசப்படியில விழுந்தான், அம்பாளை கும்பிட்டான், ஆட்களை கூப்பிட்டான். 165 வைரம் வச்சு அற்புதமான 2 திருவடி, 2 பாதுகை. நம்ம பாஷையில் சொல்ல போனா செருப்பு பூரா 165 வைரம் அற்புதமா இருக்கு. அம்பாள் காலுக்கு தயார் பண்ணனா. அதுல எழுதுனா என்ன எழுதுனா தெரியுமா? பீட்டர் ரோஸ் அன்பளிப்புன்னு எழுதலை. அம்பாளுக்கு அன்பளிப்பு கொடுக்க நம்ம யாரு? பீட்டர் ரோஸ் பரிசுன்னு எழுதலை. அவளுக்கு பரிசு நம்ம கொடுக்க முடியுமா? பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு எழுதணும். இன்னைக்கு இருக்கு சின்ன எழுத்து, பீட்டர் ரோஸ் காணிக்கை. நம்ம ஆள் போற என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் பேரை மாத்திட்டாங்க. எப்போ அம்பாள் காட்சி கொடுத்தாரோ அப்போ இவன் பீட்டர் ரோஸ் இல்ல, ரோஸ் பாண்டியன். இன்னைக்கு அங்கு கதை என்ன தெரியுமா? ரோஸ் பாண்டியனுங்கிறாங்க. அவன் சாகுற பொழுது என்ன தெரியுமா கேட்டா, என்ன சர்ச்சில் கொண்ட எங்க மதத்து பழக்கப்படி அடக்கம் பண்ணுங்க, ஆனா நான் மீனாட்சி கோயில பார்த்தபடிக்கு இருக்கிறாப்புல அடக்கம் பண்ணுங்க. மேங்காட்டு பொட்டல், மதுரையில மேங்காட்டு பொட்டல், மெய்காட்டும் பொட்டல் மேங்காட்டு பொட்டலா போச்சு. அந்த இடத்துல சர்ச்சு. மீனாட்சியை பார்த்தபடி அவனுடைய உடம்பு அடக்கம் செய்யப்பட்டது. ஆடி மாசம் அம்பாள் ஆடி வீதியை சுத்தி ஆடிப்பூர திருவிழா நடத்துற பொழுது 8ஆம் திருநாள் குதிரையில வர்ற பொழுது அம்பாளுக்கு அந்த 2 செருப்பும் போட்டிருப்பாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அந்த பீட்டர் ரோஸ் காணிக்கை தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்?
அம்பாள் வந்து அவளது அருள் செய்கிறாள். கோமள யாமலை கொம்பு இருக்க இப்படி அருள் செய்யக்கூடிய மீனாட்சி இருக்க, இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. இந்த மீனாட்சியை கும்பிடாம இப்படி கிடக்கிறியே, அட இளவெடுத்த நெஞ்சே. நம்ம சொல்றோமா இல்லையா, இளவெடுத்த பய. என்னங்க அர்த்தம் அதுக்கு? இளவுற்று நின்ற நெஞ்சுன்னா தெரியுமா? இளவுன்னா கடிந்ததற்கு வருந்துதல், இழப்பு, அவ்வளவுதானே. இழப்பு, இழவு, இழப்பு. போனதை நினைச்சு கஷ்டப்படுறேன் பாருங்க, அப்பதான் இந்த மனசு இளவெடுத்த நெஞ்சு. போனதை நினைச்சு கஷ்டப்பட்டா இனிமே வருமா? வீணா போயிருவோம் வாழ்க்கை. நீ அடுத்ததை நினைப்பியா, போனதை நினைப்பியா? போனது எல்லாரும் தான், இறந்து போனவங்களை நினைக்கிறோம். கஷ்டமாத்தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு லாபம் இல்லை, நம்மளுக்கும் லாபம் இல்லை. ஆனாலும் முடியலை. அது இந்த மனசு படுத்துற பாடு. ராஜாஜி எழுதுவார், இறந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், இருப்பவர்கள் தான் கஷ்டப்படுகிறோம். இளவுற்று நின்ற நெஞ்சே, மனசு மேல அவளது வெறுப்பு. அதனால வார்த்தை வருது, இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. உனக்கு என்ன குறையாய் போச்சு? கொஞ்சம் கூட இறங்காம இருக்கிறியே, எனக்கு இறங்கு. எனக்கு இறங்கி நான் என்ன பண்ணணும்? அம்பாளை நினைக்காம கெட்டு போச்சே. அவ யாரு? அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகிச்சி வந்த பதாம்புயத்தாள். என்ன சாதாரணமானவளா? அவ்வளவு பெரியவ. அவ இறங்கி வந்து நிக்கிறா, நீ அவளை நினைக்க மாட்டேங்கிறியே. இளவெடுத்த மனமே, என்ன கோபம் பாருங்க. அந்த காலத்துல ஹரதத்தர்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரதத்தர் அரணுக்கு தன்னை தத்தமாக கொடுத்தவர், பெரிய மகான். தினம் கோயிலுக்கு வருவார். ஹரதத்த சிவாச்சாரியார்னு பேர். அற்புதமா எழுதுவார். அவர் மேல எழுத முடியாது. நடராஜாவை பத்தி அற்புத சுலோகங்கள் எழுதுவார். ஒன்னு சொல்லவா, ஒரு முறை சிஷ்ய பிள்ளைகளை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, நான் உண்மையான பக்தனா இல்லையான்னு தெரியல. எப்படி? சத்திய சோதனை அவருக்கு. அதனால ஒண்ணு செய்வோம். என்ன? ஒரு மாத்திரை இருக்கு, இந்த மாத்திரையை போட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் பைத்தியம் பிடிச்சா என்னமாவது உளறுவேன். உளறதை எழுதி வச்சுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பாத்தீங்களா, இந்த பச்சை மாத்திரை, அதை எனக்கு கொடுங்க. அந்த பச்சை மாத்திரையை நான் சாப்பிடுவேன். அப்ப என் பைத்தியம் தெளிஞ்சிடும். எழுதினதை நான் படிப்பேன். அது கடவுளை பற்றியதாய் இருக்குமானால் என்னுடைய அன்பு உண்மையானது. வேற என்னத்தையாவது உளறி இருந்தா என் அன்பு நாடகம். எப்படி இருக்கு? சத்திய சோதனை. சரி, சிவப்பு மாத்திரையை கொடுத்தாங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹரதத்த சிவாச்சாரியார் மட மட மடன்னு பேசிக்கிட்டே இருக்கார். சிஷ்ய பிள்ளைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போல்லாம் இந்த டேப் எல்லாம் கிடையாதுங்க, எடுக்க முடியாதுங்க. வேக வேகமா எழுதணும். 7-8 பேர் உட்கார்ந்துருக்கேன். இவன் விட்டதை அவன் எழுதியிருப்பான், அவன் விட்டதை அடுத்தால் எழுதியிருப்பான். விறு விறு விறுன்னு எழுதுனாங்க. ஒரு வாரம் ஆச்சு. அந்த மாத்திரையை கொடுத்தாங்க. பைத்தியம் தெளிஞ்சது. நான் எழுதுனதை கொண்டா வாங்கி பார்த்தா நடராஜா மேல 21 சுலோகம் அற்புதமா கண்ணீர் விட்டு அழுது எழுதியிருக்கார். பைத்தியமா போனா கூட பகவானை மறக்கப்படாது. ஒரு சுலோகத்துக்கு அர்த்தம் சொல்லவா? நடராஜா, மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனம், ராத்திரி 2 மணிக்கு உனக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுவாங்களே, நீ தாங்குவியா? நீ இருக்கிறது சிதம்பரம், சுத்தி வர வயல், குளிர்ச்சி. மார்கழி மாசம் அதுவே குளிர்ச்சி. ராத்திரி 2 மணி இன்னும் குளிர்ச்சி. உன் தலையில கங்கை, ஐயோ அது குளிர்ச்சி. ஒரு பாதி அம்பாள், அவளும் குளிர்ச்சி. சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணனா யோ உனக்கு சன்னி வந்துடாதா? நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படி கேட்கிறார். உனக்கு இந்த குளிர் தாங்குமா? தாங்கும். அங்கதான் நிற்கிறார். ஏன் தாங்கும் தெரியுமா? இவ்வளவு குளிரும் தாங்கணும்னா இதுக்கு சரியான வெப்பம் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? என் மனசுல வெப்பமான என் மனசுல உன் திருவடியை வச்சியே அந்த வெப்பத்தை சமப்படுத்த இந்த குளிரும் வேண்டும், இன்னும் அதிக குளிரும் வேண்டும்.
என்னங்க பைத்தியம் பிடிச்ச பொழுது ஒருத்தர் அப்படி பேசி இருக்கிறார்னா அதுக்கு தானேயா பக்தின்னு பேரு. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான். இருங்க, இந்த ஹரதத்த சிவாச்சாரியார் ஒரு நாள் நடராஜா கோவிலுக்குள்ள போறார். அங்கே ஒரு பொண்ணு, அவ தினம் வந்து நடராஜாவுக்கு முன்னால நடனம் ஆடணும். உருத்திர கணிகைன்னு அவளுக்கு பேர். 4 நாளா சொல்லாம போயிட்டா எங்கேயோ. இன்னைக்கு வந்து இருக்கிறான். கோயில் தர்மகர்த்தா தூண்ல கட்டி வச்சு அவளை அடிக்கிறார். நம்ம ஹரதத்த சிவாச்சாரியார் உள்ள நுழைச்சிட்டார். எங்க இந்த பொண்ணை அடிக்கிறீங்க? 4 நாளா இவ கோயிலுக்கு வரல, சொல்லவும் இல்லை, தப்பு, அதுக்காகத்தான் அடிக்கிறோம். அழுதார். அம்மா, அவளை அடிச்சா நீங்க ஏன் அழுறீங்க? இல்ல, அவளை 4 நாள் கோயிலுக்கு வரலன்னு அடிக்கிறீங்களே, நான் 7 நாளா கோயிலுக்கு வரலையே, என்ன யாராவது அடிச்சா என் மனசு திருந்திருமே, என்ன அடிக்க மாட்டீங்களா? எப்படி போகுது பாருங்க. ஹரதத்த சிவா மனசை பார்த்து இந்த மனசு எப்படி வரணும், அப்படி மாறணும். எப்படி? ஹரதத்த சிவாச்சாரியார் மாதிரி மாறலன்னா இளவெடுத்த மனசே உனக்கு என்ன கெட்டு போச்சுன்னு கேட்க தோணும். அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சி வந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குளவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. இளவுன்னா பெரிய வருத்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பெரிய வருத்தமுத்து நின்ற நெஞ்சே உனக்கு என்ன கெட்டு போச்சு? அடுத்த பாட்டு, என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். அம்மா, நான் ரொம்ப குறை உள்ளவன், நான் ரொம்ப குற்றம் பண்றவன். ஆமா, குறைக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் தெருவில் போற பொழுது ஒழுங்கா போகாம இந்த கையை இப்படி சுத்திக்கிட்டே போறேன்னு வச்சுங்க, இது குறை. ஊர்ல உள்ள ஒரு மாதிரியா பார்ப்பேன், நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு என்ன இந்த கையை இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு நினைப்பானா இல்லையா? இது குறை. நான் பாடு கையை சுத்திக்கிட்டே போறேன், இது குறை. எதிர்த்தாப்புல வந்தவன் கண்ணுல குத்தி விட்டேன், அது குற்றம். உன் கைய நீ சுத்தலாம், தப்பு இல்ல. எதிர்த்தாப்புல உள்ளவன் கண்ணுங்கிற எல்லைக்குள்ள நீ போகக்கூடாது. நம்ம குறையும் பண்றோம், குற்றமும் பண்றோம். குறைக்குள்ள குற்றமும் அடங்குது. குறைய மன்னிக்கலாம், குற்றத்தை தண்டிக்கலாம். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். என் குறை தீர்ப்பது உன் கடன். ஏன் கும்பிடுறேன் தெரியுமா? நீதாம்மா இதை மாத்தணும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. இனி யான் பிறக்கின் நின் குறையே. இனிமே நான் பிறவி எடுத்தன்னா நீதான் காரணம், நான் காரணம் இல்லை. உன் காலில் விழுந்து இவ்வளவு அழுது இருக்கிறேன், இனிமே எனக்கு பிறவிய கொடுத்தினா நினைச்சுக்கோ, உன்னைத்தான் திட்டுவேன். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். இனி யான் பிறக்கின். அது என்னங்க அர்த்தம்? பிறக்க மாட்டேன். ஒருவேளை பிறந்தால், புரியுதா? பிறக்க மாட்டேன். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல். பிறவியில என்ன விட்டால் விடமாட்டேன் முருகா. ஒருவேளை அடுத்த பிறவி கொடுத்தா நான் செவிடா பிறக்கப்படாது, குருடா பிறக்கப்படாது. திருப்புகள் திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமரர் வடிவு மதிய குலமும் அறிவு நிறையும் வரவேனின். அருளதருளி என்னையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும். சமர முகவெல சுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள். சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வெமர வனையில் இனிது துயிலும் விழிகள் நடினன் மருகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. கார்த்திகை அன்னைக்கு பழனி ஆண்டவனை நினைக்கணும். பழனி ஆண்டவன் பாட்டு இது. எப்படி? விடுவாயேல். பிறவிய கொடுத்தால் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை என்னமாவது விட்ட குறை தொட்ட குறை இருந்து பிறவி வந்து விட்டால் இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். அதான் இனி யான் பிறக்கின். பிறக்க மாட்டேன். பிறந்தால் நின் குறையே அன்றி யார் குறை காண். அம்மா, குறையவும் நீதான் தீர்ப்பே, குற்றத்தையும் நீதான் தீர்ப்பே. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். இட் இஸ் யுவர் டியூட்டி.
தன் கடன் அடியேனையும் தாங்குதல். யார்கிட்ட சொல்றாரு? இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். இடைய விட மின்னல் தடிப்பா இருக்குமா? எப்படி எப்படி? எடைய விட இந்த மின்னல் இருக்கு பாருங்க, அது கனமா இருக்குமா? அப்ப மின்னலை விட எடை மெல்லிசா இருக்குமா? மின்குறை காட்டி, மின்னல் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். இருநீள் விசும்பின், ஆகாசத்திலே உள்ள மின்னல் குறை படும்படி அதைவிட மென்மையாக இருக்கின்ற மெல்லிய நேரிடை. நேரிடைனா நுணுகிய இடை, நுட்பமான இடை. அடே அப்பா, எத்தனை உவமை! என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறை கான். இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய். தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. சிவபெருமான் தலையில 2 தாமரை இருந்துச்சான். என்னங்க 2 தாமரைன்னு பார்த்தா, நல்லா பார்த்தா அது தாமரை இல்லையா, அம்பாளுடைய திருவடியா. இது எப்படி இருக்கு? ஏன் அப்படி? அவருக்கு ஒரு குறையா, என்ன சிவபெருமானுக்கு குறையா? குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே, ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே. குறை அவருக்கு என்ன குறை? இந்த அம்மா கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கிச்சு. அடியார்களுக்கு அருள் பண்ண வேண்டும்னு அம்மா சொல்ல, அடியார்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆண்டவன் சொல்ல, அம்மா அப்படி முகத்தை திருப்பிக்க ஒரு ஊடல். சரி சரி, நீ சொல்றபடி செய்கிறேன் அப்படின்னு மீனாட்சி காலில் விழுந்தாராம். அப்போ என்னாச்சு? அவர் தலையில இவ திருவடி தாமரை பட்டுதான். அவர் குறை தீர்ந்து வச்சான். தன் குறை தீர எம்கோன், எங்கள் தலைவனாகிற சொக்கலிங்க பெருமான் சடைமேல் வைத்த தாமரையே. இதெல்லாம் எதுக்குங்க? துறவு கோலத்து சிவன் இல்லறம் வேணும் என்று காட்டுவதற்காக அம்பாளை கும்பிடுறதாகவும், ஏன் ஊடல் தீருவதற்கு கும்பிடுற மாதிரி. இந்த இரணியன்னு ஒருத்தன் கதை உங்களுக்கு தெரியுமா? கம்பராமாயணத்துல இரணியன் வதைப்படலம் ஒண்ணு. வால்மீகி ராமாயணத்தில் அது கிடையாது. கம்பன் அதை கொண்டே உள்ள சொருகிட்டான். விபீஷணன் ஒருத்தன் ராவணனுக்கு தம்பி. ராவணன் கிட்ட சொல்றான், அண்ணா இந்த உன்னை விட பெரிய ஆளு இரணியன், அவங்கதையே முடிஞ்சு போச்சு. இரணியன் எப்படி தெரியுமா? ராத்திரியில அவனுக்கு சாவு இல்ல, பகலையில சாவு இல்ல, வீட்டுக்குள்ள சாவு இல்ல, வெளியில சாவு கிடையாது. இதுவரை படைக்கப்பட்ட எந்த உயிராலையும் சாவு கிடையாது, எந்த ஆயுதத்தினாலையும் சாவு கிடையாது. அட பாவி, இப்படி வர வாங்கி வச்சான். இதுக்கு தகுந்தாப்புல பெருமாள் வந்துட்டார். நரசிங்கம் கம்பீரமா வருது. வந்த உடனே பக்கத்துல பிள்ளை பிரகலாதன் என்ன சொல்றான் தெரியுமா? அப்பா, இப்பவாவது நரசிங்கத்தை கும்பிடு. போடா, நரசிங்கத்தை கும்பிடுறதா? நரசிங்கத்தை கொல்வேன், உன்னையும் கொல்வேன், என் வாளை தொழுவேனே. அல்லது நரசிங்கத்தை தொழுவனா? ஊடற் காலத்திலே கூட பெண்களை வணங்காதவன் நான். எப்படி இருக்கு? ஊடற் காலத்திலே கூட பெண்களை வணங்காதவன் நான். மகளிர் ஊடல் நாளினும் உளதோ, என் வாளினை தொழுவதல்லால் வணங்குதல் மகளிர் ஊடல் நாளினும் உளதோ என்னா. நாளினும் உளதோ என்னா. அண்டங்கள் குலுங்க நக்கான், அண்டமெல்லாம் குலுங்க சிரிச்சானான். பெண்கள் ஊடல் காலத்துல பெரிய பெரிய ஆளும் கும்பிடுவாங்களாம். அது ஒரு சந்தோஷம். சிவபெருமான் ஏன் அப்படி பண்ணாரு? உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் அப்படியும் காட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம இந்து மதத்துல தான் உண்டு. மற்றவன் இதை பார்த்து சிரிப்பேன் கிடையாது. கடவுள் நம்ம வீட்டுல நம்ம தோழனாக, மனைவியாக, கணவனாக, அம்மாவாக, அப்பாவாக, ஆசானாக எல்லாமாக இருக்கிறவர். அதனால அவர் எங்கேயோ இருக்காருன்னு அவரை கண்டு பயப்படாதீங்க. அவர் நம்ம கூட இருக்கிறவர். அதனால தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. எம்கோனாகிற சிவபெருமான் சடைமேல் வைக்கப்பட்ட தாமரை.
என்னது? என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண். இவளுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? தாமரையே, தாமரை போன்ற அபிராமியே என்ன அர்த்தம்? என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண். இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. ஆமா, அம்பாளை நினைக்கணுமா? நினைக்கணும். எப்படி நினைக்கிறது? தியானம் பண்றதுக்கு ஒரு தியான சுலோகம் கொடுங்கோ. வடமொழியில எல்லா உருவத்துக்கும் தியான சுலோகம் உண்டு. தியான சுலோகத்தை வச்சுத்தான் சிற்பிகள் அந்த சிற்பத்தை உருவாக்குவார்கள். பைரவர்னா பைரவருக்கு தியான சுலோகம் உண்டு. அந்த தியான சுலோகத்துல அவருக்கு பல் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும் சொல்லி இருப்பான். அதே மாதிரி சிற்பிகள் செய்வார்கள். ஒன்னனுக்கும் தியான சுலோகம் உண்டு. அபிராமி எப்படி இருப்பா? தாமங்கடம்பு, தாமம்னா மாலை. அவன் கழுத்துல போட்டிருக்கிற மாலை என்ன மல்லிகை மாலையா? இல்லை. தாமரை மாலையா? இல்லை. அப்ப என்ன மாலை? கடப்ப மாலை. முருகப்பெருமான் கழுத்தில் இருக்கிறது என்ன மாலை? கடப்ப மாலை. அதனாலே முருகனுக்கு என்ன பேரு? கடம்பன்னு பேரு. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகப்பெருமானை பெற்ற பராசக்தியை ஒரு பங்கிலே உடைய சிவபெருமான். நம் கடம்பனை கொந்தார் கடப்ப மலர் மாலையடி மார்பனே, குறவள்ளி மணவாளனே, கொன்றை சூடிய கோல மன்றுளாடுவர் பால குன்றை மாநகர் வேலனே. அவனுக்கு கடப்ப மாலை, அம்பாளுக்கு கடப்ப மாலை ஒண்ணு. மாலை கடம்பு, படை பஞ்சபானம், 5 மலர், அதான் அவளுக்கு படை. அப்புறம் தனு கரும்பு, கையில கரும்பு வில்லு வச்சிருப்பா. 3ஆச்சா? ஆமா, அவளை கும்பிடுறதுக்கான நேரம் எப்போ? நடுராத்திரியிலே பைரவர் கும்பிடுவார். அவளுக்கு என்ன பேரு? மகா பைரவ பூஜிதாயை நமோ. காசியில மகா பைரவர், கால பைரவர் அவர்தான். உயிர் எடுக்கிறது யாரு? கால பைரவ மூர்த்தி. யமனுக்கு வேலை கிடையாது. அதனால காசியில பிணம் நாராது. பிணத்தை தலப்பா வச்சு தலப்பா கட்டி ரிக்ஷாவில் கொண்டுகிட்டு போவாங்க. இந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்குல்ல, ஒருத்தன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவேன், உள்ளுக்க அது உட்கார்ந்து இருக்கும். நான் ஒரு தரம் பார்த்து பயந்தே போயிட்டேன். முன்னால சைக்கிள் ரிக்ஷா போனுச்சு, நாங்க அதுக்கு பின்னால இன்னொரு ரிக்ஷாவில் போறோம். என்னடா அந்த உள்ள இருக்கிற ஆளு ஆடிக்கிட்டே போறாரு, தெரியல. ஹரிச்சந்திரா காட்டில் போய் இறக்குறேன், அது அவர் இல்லை அதுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம். நாராது. ஏன்? பைரவர் காவல். எந்த பிணம் நாராது, பூ மணக்காது, கருடன் பறக்காது, பள்ளி சொல்லாது, மாடு முட்டாது காசி. யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது பைரவர் இறைவியை நடுசாமத்தில் வணங்குகிறார். யாமம், யாமம்னா நடுராத்திரி. பைரவர் ஏத்தும் பொழுது அவளை எப்ப கும்பிடணும்? பைரவர் ஏத்தக்கூடிய நடுசாமத்தில் அவளை கும்பிட வேண்டும். எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, எங்களுக்காக வைக்கப்பட்ட சேமம்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு அவள் திருவடி. அவள் திருவடிதான் எங்களுக்கு பாதுகாப்பு. செங்கைகள் 4, அவளுக்கு 4 கை. ஒளி செம்மை, நிறம் சிவப்பு. அம்மை பேரு திரிபுரை. எத்தனை கண்ணு? 1 2 நயனங்களே. 1 2 3 கண்ணு. அட எத்தனை சொல்லிட்டாரு? மாலை கடப்ப மாலை, படை 5 மலர், வில் கரும்பு. வணங்கக்கூடிய நேரம் நடுராத்திரி. நமக்கு பாதுகாப்பு அவள் திருவடி. கைகள் 4, நிறஞ்சிவப்பு, பேர் திரிபுரை, விழிகள் 3. அடே அப்பா, 9 விஷயம். தாமங் அப்படியே தியானம் பண்ணிக்கோ, நினைச்சுக்கோ, இத மனசுல வச்சுக்கோ. தாமங்கடம்பு, படை பஞ்சபானம், தனு கரும்பு, யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி. செங்கைகள் 4, ஒளி செம்மை, அம்மை நாமம் திரிபுரை, 1 2 நயனங்களே. அப்புறம் இவளை கும்பிடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்?
நம்மால அதைத்தானே கேட்பான். அம்பாளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? பிரசாதம் கிடைக்கும். போய்யா நான் வந்த, புரியுதா? பிரசாதம்னா விசேஷமான சாதம்னு அர்த்தம். பிரகாரம்னா விசேஷமான சுற்றுன்னு அர்த்தம். பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடுன்னு அர்த்தம். பிரணவம்னா விசேஷமான புதுமையின் அர்த்தம். பிரகாரம், பிரசவம். இந்த இடத்துல என்ன? பிரசாதம், விசேஷமான சாதம். சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சமாத்தான் இருக்கும், பிரசாதத்தை கொஞ்சமாத்தான் சாப்பிடணும். கோயில்ல இருந்து அடுத்தவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாலே பிரசாதத்தை மூட்டை கட்டி எடுத்து விட்டு போக கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரசாதம். நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி. அப்பா, இத்தனை பேர் வரிசைக்கு நின்று அவளை கும்பிடுறாங்களாம். யாரு முதல்ல நிக்கிறது? யாரு? வீட்டுக்காரரு. நயனங்கள் மூன்றுடைய, மூன்று கண்களை உடைய நாதனும், மகாதேவன் நாதன். வேதமும், 4 வேதமும் வரிசையில நிக்குது. நாரணனும், நாராயணமூர்த்தி நிற்கிறார். 4 முகம், திசை முகன் பிரம்மா நிற்கிறார். அத்தனை பேரும் கும்பிடுறாங்க அபிராமவல்லியை. நம்ம என்ன செய்யணும்? அபிராமவல்லி அடியிணையை, அவள் திருவடியை பயன் என்று கொண்டவர். முடிவான பயன் அபிராமவல்லியின் திருவடி என்று நினைப்பவர்கள் என்ன, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாட்டு. பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. தேவலோகத்துக்கு போவாங்களாம், இந்திரலோகத்துக்கு போவாங்களாம். சார், இந்திரலோகத்தில் அப்படி என்ன இருக்கும்? பாவையர் ஆடுவாங்களாம், பாடுவாங்களாம். யார் யாரு? ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை எல்லாரும் பாடுவாங்களாம், எல்லாரும் ஆடுவாங்களாம். படுக்கிற படுக்கை தங்கத்தில இருக்குமா. பொன் சயனம், சயனம்னா படுக்கை. பொருந்து தமனியக்கா, தமனியக்கான்னா கற்பக சோலை. அதுக்கு கீழே உட்கார்ந்து நினைச்சா நினைச்சதெல்லாம் கிடைக்குமா. அட, இந்த இடத்துக்கு போகலாமா? யாரு? அபிராமவல்லி அடியிணையை பயன் என்று கொண்டவர்கள் இந்திரலோகத்துக்கு போவாங்களாம், இந்திரலோகத்திலே இருப்பாங்களாம். இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆடவும் பாடவும் சந்தோஷமா இருப்பாங்களாம். இப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் எனக்கு பிடிக்கல. அம்பாளை கும்பிட்டா இந்திரலோகத்துக்கு போவானா? மோட்சம் சிவபெருமான் திருவடிக்கு போவானா? இந்திரலோகத்துக்கு போனா திருப்பி வரணும் சார். பண்ணன கையில காசு இருக்க வரைக்கும் டூர் போகலாம். காசு தீர்ந்து போனா டூரை முடிச்சுக்கிட்டு சொந்த ஊருக்கு ஓடியாரணும்ல. அதனால அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் பாட்டை படிக்கிறேன். நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயன் என்று கொண்டவர். அது வரைக்கும் சரி. அபிராமவல்லி திருவடியை வணங்கியவர். இந்த தமனிய காவினில் தங்குவரே. தமனிய காவினா தங்குவார்கள். ஏகாரம் வினா தங்குவரே. அங்கேயா போவே? என்ன அர்த்தம்? போக மாட்டேன். தங்குவரே கொஸ்டின் மார்க். இந்த அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிதையும் இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். எப்போ நன்றே செய்வாயின்னு தேர்த்த ஏகாரம் போட்டு விட்டானோ அப்புறம் எப்படி தப்பு செய்வாய்ன்னு சொல்லுவார். நல்லதைத்தான் செய்வ, தப்பா செய்வ. அது கொஸ்டின் மார்க். நன்றே செய்வாய் பிழை செய்வாய். தப்பா பண்ணுவே, தப்பு பண்ண மாட்டேன். கொஸ்டின் மார்க் அப்படி போடணும். இப்படியெல்லாம் அபிராமவல்லியை வணங்கக்கூடியவர்கள் தமனிய காவினில் தங்குவார்களா? இல்லை. அப்போ அதுக்கு மேல போவாங்க. இந்த இந்திரலோகம் பெருசில்ல. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. மாணிக்கவாசக சாமி சொல்றாரு. புரந்தரன்னா யாரு? இந்திரன். மால்னா யாரு? திருமால். அயன்னா யாரு? பெருமா. எனக்கு சத்தியலோகம் வேண்டாம், விஷ்ணு லோகம் வேண்டாம், தேவலோகம் வேண்டாம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. முத்தியில 2 முத்தி. ஒன்னு பதமுத்தி, இன்னும் ஒன்னு பரமுத்தி.
பதமுத்தின்னா இந்த இந்திர பதை. நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், பணங்காசோட இருக்கலாம், அது பதம். பரமுத்தினா ஆண்டவன் திருவடியையே அடையலாம், ஆண்டவனையே அடையலாம். அபிராமியை படிச்சா பதமுத்தி கிடைக்குமா, பரமுத்தி கிடைக்குமா? சொல்லுங்க சார். முதல்ல பதமுத்தி கிடைக்கும், அப்புறம் பரமுத்தியும் கிடைக்கும். இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். தனந்தரும் கல்வி தரும் இருக்கார். ரெண்டு முத்தியும் கிடைக்கும். இந்த அடுத்த பாட்டை படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாயிரும். 75வது பாட்டு. தங்குவர் கற்பகதாருவின் நீழலில். அபிராமியை கும்பிடக்கூடியவர்கள் எங்க போவாங்க தெரியுமா? முதல்ல கற்பக காவல இந்திரனுடைய இன்பங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாயிருப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்டர்வல் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்க போவாங்க? தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை. அடுத்து இனிமே தாய் இல்லாமல் இவர்கள் பிறவியை தாண்டுவார்கள், பிறவாமை சித்திக்கும். இந்திரலோகத்துக்கு போனா திரும்ப பிறக்கணும். பிறவாமை வந்துட்டா நிம்மதியா இருக்கலாம். முதல்ல என்ன தொடக்கம்? தங்குவர் கற்பக தாருவின் நீழலில். கற்பக மரத்தின் கீழே இருப்பார்கள். கற்பக மரம்னா தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர். பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல ஒரு மரம். மரத்தடியில ஒருத்தன் போய் உட்கார்ந்தான். நல்ல வெயில், பசிக்குது, தாகமா இருக்கு, தண்ணி கிடைச்சா தேவையில்லைன்னா எதிர்த்தாப்புல தண்ணி வந்துருச்சு. தண்ணியை குடிச்சான். காத்தடிச்சா தேவையில்லைன்னா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்குது, சோறு கிடைச்சா தேவையில்லைன்னா அருமையான விருந்து வந்துருச்சு. எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே? எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு முன்னால பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா தேவையில்லை. அழகான பொண்ணு வந்துருச்சு. எடுத்து பரிமாறுறது. இந்த பையன் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டானா தூக்கம் வருது, உண்ட மயக்கம், தொண்டருக்கும் உண்டு. ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லை. கட்டிலும் மெத்தையும் வந்துருச்சு. படுத்துக்கிட்டேன். ஒழுங்கா படிக்க வேண்டியதானே? இப்போ புத்தி கிருத்திருவமா நினைச்சுது. என்ன நினைச்சது தெரியுமா? இது ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. ஆமா, நான் நல்லதெல்லாம் நினைச்சேன், நடக்குதே. இப்போ ஒரு புலி வந்து என்னை கடிச்சு விட்டா, புலி வந்து கடிச்சு விடுச்சு. ஏன்னா இவன் தங்கி இருந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்தின் கீழே எதை நினைச்சாலும் நடக்கும். கடவுளுங்கிற கற்பக மரத்துக்கு கீழே நீ இருக்கிற, நல்லதை கேளு. வீட்டுல பிள்ளைகளை கூட தப்பா திட்டாதே, பலிக்கும். திட்டக்கூடாது. திட்டுற பொழுது மென்மையாக திட்டுங்கள். செட்டி நாட்டில் அரசழுவேன்னு திட்டுவாங்க. அரச ஆளுவாய். திட்டுற போது அம்மா அரசாட்சி பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குமா. திட்டுறது கூட மங்களமாத்தான் திட்டணும், சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்ல வந்தேன்? கற்பக மரம். ஒரு பெரியவர் பாடினார், இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா எங்க போகும்? பிள்ளையார் பட்டு கற்பக பிள்ளையார்கிட்ட போய் நிக்குமா. முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தினைகளுத்த ஆய்கரனை, பிற்பவமும் அகற்றும் கோவை, சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை, கற்பகத்தின் மிடியகற்றும். மிடின்னா என்ன அர்த்தம்? வறுமை. கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். தங்குவர் கற்பகதாருவின் நீழலில். தங்குவர்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அப்புறம் என்ன சார் ஆகும்? அப்புறம் பக்குவம் வந்துடும். தாயரின்றி நீ பிறந்தா தானே அம்மா அப்பா, இனிமே தாய் கிடையாது. ஏன்? பிறவி எடுத்த தானே, பிறவியே கிடையாது. தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை. இந்த பிறவி போய்விடும், பிறவி மங்கும். யாருக்கு இது? மால் வரையும் பொங்கு உவர் ஆடியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள். அபிராமி வயிற்றுல உந்தி கமலம், இந்த கொப்புள் அது எப்படி இருக்கு?
அதுல 8 மலையும் உண்டானுச்சான், 7 கடலும் உண்டானுச்சான், 14 உலகமும் உண்டானுச்சான். அவ்வளவு இந்த சின்னஞ்சிறு பெண்ணுடைய கொப்புள்ள உண்டானுச்சான். அத்தகையவள் மால் வரையும்னா பெரிய மலை, பொங்கு உவராடி, பின்ன உவராடினா உப்பு கடல் உள்ளிட்ட ஆடிகளும், ஆடினா கடல், 7 புவனமும் 14 உலகமும், பூத்த உந்தின்னா இந்த கொப்புள், அதுல இருந்து தான் பூத்து தான் இந்த திருமால் உந்தியில பிரம்மா வருவார்ல, அது மாதிரி மால் வரையும் பொங்கு வராடியும் 7 புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர், கொங்குன்னா தேன், கொங்கு இவர் பூங்குழலால் தேன் வடியக்கூடிய கூந்தலை உடைய அபிராமி திருமேனி குறித்தவரே. என்ன குறிக்கிறது? குறிக்கிறதுன்னா தியானிக்கிறதுன்னு அர்த்தம், நினைக்கிறதுன்னு அர்த்தம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடனும் செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே கந்தர் அனுபூதி. குறித்தல்னா என்ன அர்த்தம்? நினைத்தல், தியானித்தல். இது 75ஆம் திருப்பாடல். இப்ப போறது 76வது திருப்பாடல். அம்மா குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். இதுவரைக்கும் உன்னை பல மாதிரி சொன்னனே, அவ்வளத்தையும் என் மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதாதி கேசம் இல்லாட்டி கேசாதி பாதம், அவ்வளதையும் நினைச்சேன். அதனால என்ன ஆச்சு? நின் குறிப்பறிந்து நீ எனக்கு அருள் பண்ணுவே அப்படின்னு உன் குறிப்பை நினைச்சு மரளி வருகின்ற வழியை மறித்தேன். யமன் வர்ற பாதையை நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். என்ன அர்த்தம்? யமன் வரமாட்டான். அம்பாளை வழிபட்டால் யமன் வரமாட்டான். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து. அது எப்படிங்க? அம்பாள்கிட்ட போய் எப்படி குறிப்பறிகிறது? கோயிலுக்கு போறீங்க, கும்பிடுறீங்க, அம்மா ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கொஞ்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒருத்தர்கிட்ட போய் கேட்க போறேன், அந்த ஆளு பணத்தை கொடுக்கணும், கொடுத்தா தான் இந்த வீட்டை நான் வாங்கிறேன், அம்மா நீ தான் காப்பாற்றணும். கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பின்ன தாயிட்ட போய் கேட்காம பிள்ளை யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்கிற போது அங்க ஒரு தீபாராதனையாகும், பஞ்சமுக தீபாராதனையாகும். ஆகா கிடைச்சிருச்சு, கிடைச்சிடும். ஒருத்தர் எங்கேயோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், நாளைக்கு காலையில உங்க காரியம் நல்லா நடந்துருங்க, நமக்கு அசரி வாக்கு. அதான் குறிப்பு. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து என்னை காப்பாத்துவே, இந்த யமன் கிட்ட என்னை மாட்டி விட்டுற மாட்டே அப்படின்னு உன் குறிப்பறிந்து மறித்தேன். யமன் வர்ற பாதையில யமனை மறிச்சு நிறுத்திவிட்டேன். மரளினா யமன், மரளி வருகின்ற நேர்வழி. அவன் குறுக்கு வழியிலே வரமாட்டான், நேர வந்து அடிச்சிருவான். ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நின் குறிப்பறிந்து மறித்தேன், மரளி வருகின்ற நேர்வழி. இப்ப அம்பாள் பெருமை. வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே. இந்த சிவபெருமான் ஒருத்தர், அவர் தலையிலே ஜடை, ஜடையிலே கொன்றையிலே மலர் முழுக்க வண்டு, மலர் முழுக்க தேன். தருமபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் இப்ப இருக்கவர். இப்ப ஆட்சி நடத்துறவர் 27வது மகா சன்னிதானம். அவர் ஜடாமுடிய பார்த்திருக்கீங்களா? காடு மாதிரி வச்சிருக்கார். இத்தனை காலமா அதை வளர்த்து ராத்திரிக்கு அவர் எப்படி தூங்குவார்னு யோசிச்சு பாருங்க. புண்ணியவான். பின்னால ஒரு பெரிய டேபிளை போட்டு இவர் இப்படி சாஞ்சுக்கிறார், அதை எடுத்து அப்படியே பரப்பி விட்டுறாங்க. அப்படித்தான் தூங்க முடியும். நம்மள மாதிரி இப்படி படுத்து அப்படி படுத்து குப்பரை படுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்படித்தான் சாஞ்சபடிக்கு படுத்திருக்காரு. அப்படியே ஜடாமுடி இருக்கு. காலையில நினைச்சபடிக்கு தலையை தூக்க வரல முடியாது.
காலையில் ஒருத்தர் வந்து அந்த ஜடாமுடியவெல்லாம் சுத்தம் பண்ணி அதை சுருட்டி இவர் தலையில தூக்கி வைக்கிறார். தூக்கி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தீபம் காமிச்சு ஒரு பூவை தூக்கி தலையில வைக்கிறாங்க. ஏன்? அது சிவபெருமானுடைய சடை. சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால், சடையானே தளராடி தயங்கும் இலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி. சிவபெருமான் சடை அவ்வளவு பெருசு, அவளதுக்கு கொன்றை, அவளதுக்கு தேன், அப்படி இருக்குமா? அந்த பெருமானை நீ உன் அழகினாலே ஜெயிச்சு விட்ட. அவர் உடம்புல பாதிய பிடுங்கிக்கிட்டேன். பறித்தல்னா என்ன அர்த்தம்? பறிச்சுட்டேன். ஒரு கூற்றை ஒரு கூறு மெய்யில் பறித்தே குடி புகுதும். அதுக்குள்ள போய் நீ உட்கார்ந்துக்கிட்ட. வேற வீட்டுல இல்ல, சிவபெருமானுடைய ஒரு பாகத்துல போய் நீ குடி புகுந்தாய். பஞ்சபான பைரவியே, 5 பானங்களை உடையவள், பைரவ கோலத்திலே உடைய சிவபெருமானை மணந்தமையினால உனக்கு பேர் என்ன? பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன். மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை. வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. அடுத்த பாட்டோடு நிறுத்திக்குவான். அடுத்த பாட்டு என்ன தெரியுமா? அவளுக்கு அர்ச்சனை. நின் திருநாமங்கள் தோத்திரமே. பைரவி. பைரவினா யாரு? பைரவனுடைய பக்கத்திலே இருப்பவள், பைரவ கோலத்தில் இருப்பவள். பஞ்சமி. பஞ்சமினா என்ன? 5 பேருக்கும் தலைவி. யார் 5 பேரு? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ம் பண்ணக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் 5 பேருக்கும் தலைவி. அவளுக்குத்தான் காயத்ரி மாதான்னு பேரு. சதாசிவமூர்த்திக்கு சமம். அவளுக்கு 5 முகம். காயத்ரிக்கு 5 முகம், சதாசிவமூர்த்திக்கு 5 முகம். அவளுக்கு என்ன பேரு? பஞ்சமி. பஞ்சவி இல்ல, பஞ்சமி. பாச அங்குசை. பாசமும் வச்சிருப்பா, அங்குசமும் வச்சிருப்பா. நம்மளை இழுக்கிறதுக்கு பாசம், நம்ம ஆணவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அங்குசம். பஞ்சபாணி. 5 மலர்களை வைத்திருப்பவள். பஞ்சபானம் 5 மலர் கையில். வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி. யாகத்திலே அவியில போட்டது எரிகிற மாதிரி பஞ்சகம் பண்றவன அப்படியே எரிக்கக்கூடிய காளி. சண்டி. சண்டி சண்டமுந்தர்களை வென்றவள் சண்டி. வஞ்சர் உயிர் அவி உண்ணும், உயிர் அவி உண்ணும். அவிசில போட்டத தேவர்கள் சாப்பிடுற மாதிரி வஞ்சர்களை உயிரை உண்ணக்கூடியவள் காளி. மகா காளி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை வழிபட்டவர். பாரதியார் காளியை வழிபட்டவர். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை இல்லாய் காளி திருவருள் புரிவாய். காளி மாதா. அப்படி வாழ்ந்தவர் மகாகவி பாரதியார். அப்படி வாழ்ந்தவர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணர் மனைவி அந்த சாரதாமணி தேவியாரை காளியாகவே நினைச்சார். ஒரு சாமியார் உட்கார்ந்து தியானம் பண்ணாராம். ராமகிருஷ்ணர் போனவர், என்ன தியானம் பண்றேன்? நான் காளி மாதாவை தியானம் பண்றேன். போடா முட்டாளே, காளி மாதாவை தியானம் பண்றியா? உள்ள போ. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? அவர் உள்ள வந்து பார்த்தா சாரதாமணி தேவியார் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சன்னியாசி எட்டி பார்க்கிறார். சாரதாமணி தேவியார் தெரியல. மகா காளி உட்கார்ந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறார். அவர் கைகாலெல்லாம் அடிப்புச்சு. அப்படியே கும்பிடுறாரு. 10 நிமிஷம் ஆச்சு. சாரதாமணி தேவியார் இருக்கிறார். அவதாண்டா காளி மாதா. காளி மாதாவை எங்க போய் தேடுற? யாரு? பகவான் ராமகிருஷ்ணன். பைரவி. பஞ்சமி. பாசாங்குசை. பஞ்சபாணி. வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி. காளி. ஒளிரும் கலா வைரவி. ஒளி வீசக்கூடிய கலைகளை உடைய. வயிர் அவி மண்டலி. வைரங்களை அணிந்த கழுத்தை உடையவள். என்ன முதல்ல பைரவி வந்துருச்சு, திருப்பியும் அந்த பைரவி. இது பைரவி. வைரங்களை உடைய
வைரங்களை கழுத்தில் மாலையாக உடையவள். மண்டலி, மாலினி, சூலி, கையில முத்தலை சோளத்தை உடையவள். வராகி, வராக அவதாரம் எடுத்த பெருமானை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டவள் வராகி. அவளுக்கு பேரு வராகி. வராகியும் அவதான். சப்த மாதாக்களில் அவளும் ஒருத்தி என்றே செய்யிர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. குற்றங்களை எல்லாம் மாற்றக்கூடிய வேதங்கள் சொல்லக்கூடிய இந்த நாமங்களை எல்லாம் சான்றோர்கள் செப்புவார்கள். இந்த நாமங்களை சொன்னால் அவன் திருநாமம் எல்லாம் சொன்னார்கள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிருங்கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, பராகி என்றே செய்யிரவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. 77 பாட்டாச்சு. கீழே நின்று எல்லாரும் பார்க்கிறாங்க. அபிராமி பட்டர் மேலே ஒரு உரியில உட்கார்ந்து இருக்கிறார். உரியில 100 கயிறு போட்டு கட்டி இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டு முடிகிற பொழுதும் ஒத்த கைத்தை விட்டுறாங்க. 77 பாட்டு முடிஞ்சிருச்சு. 77 கயிறுகள் வெட்டப்பட்டன. இன்னும் 23 கயிறு பாக்கி இருக்கு. அதுக்குள்ளே அமாவாசை, ஆடி அமாவாசை அன்றைக்கு சந்திரன் தெரியாவிட்டால் 23 கயிறுகளும் வெட்டப்பட்டு இவர் கீழே உள்ள அக்கினியில் விழுந்து விடுவார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் 77 பாட்டு பாடிவிட்டார். இன்னும் 2 பாட்டு 79வது பாட்டிலே அம்பாள் கருணை காட்டினாள். நம்ம இன்றைக்கு நிறுத்துவது 77வது பாடலுடன் நிறுத்துகிறோம்.